வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. குமரவேலோட மொபைல் ரிங்காக எடுத்து ஹலோங்கிறாரு. தம்பி, நான் சமையல் கான்ட்ராக்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கன்னுங்கிறாரு குமரவேல். அவர் அமைதியாக இருக்க, அண்ணே சமையலுக்கு எல்லாம் ரெடி இல்லை, டயத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுமான்னு குமரவேல் ஆர்வமா கேக்குறாரு. சூப்பரா செஞ்சு அசத்திரலாம் இல்லன்னு குமரவேல் கேட்க, தம்பி நாளைக்கு சமைக்கிறதுல ஒரு சிக்கல்ங்கிறாரு அவரு. என்ன சிக்கல்னு குமரவேல் கேட்க, நாளைக்கு எங்களால வர முடியாதுப்பாங்கிறாரு அவரு. குமரவேல் அவ்வளவுதான் பதறிடுறாரு. என்னன்னு என்னன்னு என்ன சொல்றீங்க, ஏன் வர முடியாதுங்கிறாரு. சமையல் மாஸ்டர் வீட்டுல ஒரு துக்கம், அவங்க அம்மா தவறிட்டாங்கப்பா அப்படின்னு கான்ட்ராக்டர் சொல்ல, ஐயோ அப்படின்னு குமரவேல் பதட்டமாகறாரு. அதனால அவர் வர முடியாதுப்பா அப்படின்னு கான்ட்ராக்டர் சொல்ல, சரின்னு அவரு வர வேண்டாம், வேற மாஸ்டரை வச்சு சமைக்க முடியாதான்னு குமரவேல் கேக்குறாரு. தம்பி, டீம்ல பாதி பேர் துக்கத்துக்கு போயிருவாங்கப்பா, அதுவும் இல்லாம அவரு ரொம்ப நல்ல மாஸ்டர்ப்பா, அவரை மாதிரி ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு கான்ட்ராக்டர் அவர் புகழ பாடிட்டு இருக்க, காலையில ஃபங்க்ஷனை வச்சுட்டு இப்ப இப்படி சொன்னா எப்படின்னு குமரவேல் ஆதங்கப்படுறாரு. ஏன்பா இப்படி நடக்கும்னு நாங்களே யோசிக்கலப்பா அப்படின்னு அவரு சொல்ல, அண்ணே இப்ப என்னன்னே பண்றதுங்கிறாரு குமரவேல். நான் வேணும்னா வேற ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி தரவா அப்படின்னு அவர் கேட்க, அண்ணே தயவு செஞ்சு அதை பண்ணி கொடுங்கண்ணே, டயத்துக்கு சாப்பாடு வந்தா போதும்னே அப்படின்னு குமரவேல் சொல்ல, தம்பி நீங்க கவலைப்படாதீங்க, டைமுக்கு சாப்பாடு வரும், அது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு குமரவேல். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் கிட்ட பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு குமரவேல். நான் பேசிட்டு உங்களுக்கு நம்பர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் ஒரு தலையாட்டிக்கிறாரு குமரவேல். நீங்களும் ஒரு தடவை பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு அவர் சொல்ல, சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்னு குமரவேல் சொல்ல, தம்பி மறக்காம கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, பேசி நீங்க அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வேலையவே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் சொல்ல, சரிண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு, நீங்க பேசிட்டு எனக்கு நம்பரை மட்டும் அனுப்புங்கிறாரு குமரவேல். சரிப்பான்னு போனை வைக்கிறாரு. குமரவேல் போனை வச்சுட்டு டென்ஷனோட காத்துட்டு இருக்காரு. கதிர் டிராவல்ஸ்ல ஒருத்தரை கூட்டிட்டு கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாங்க. ராஜி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. ராஜின்னு கதிர் கூப்பிட, நிமிந்து வா கதிர், நீ அப்பவே வருவேன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்க, கொஞ்சம் வேலை இருந்தது அதான் முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இவரு அப்படின்னு கதிர் சொல்ல, உடனே ராஜு வேகமா எழுந்து, வாங்க சார் வணக்கம் உட்காருங்கிறாங்க. வாங்க சார் உட்காருங்கன்னு கதிரும் உட்கார சொல்ல, தேங்க்யூன்னு அவர் உட்கார்றாரு. அவர் ஒரு ஒத்த சோஃபால உட்கார, ராஜும் கதிரும் ஒரு ரெட்டை சோஃபால உட்கார்றாங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரி கார் வேணும், உள்ளூரா வெளியூரா, சின்ன காரா பெரிய காரா, அதோட எங்ககிட்ட நிறைய பேக்கேஜ் இருக்கு, நான் வேணா காமிக்கவா அப்படின்னு ராஜு படபடன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு கதிர். உடனே அவங்க அந்த பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக திரும்ப, ஹலோ ஹலோ இரு, சுத்தம் வந்தவர் யாரு என்னன்னு எதுவுமே கேட்கறது இல்ல, உடனே பிசினஸ் பேச ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி இப்ப புரியாம பாக்குறாங்க. அதை விட வந்தவர் பயங்கர குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்காரு. இவரு காரு வாடகைக்கு எடுக்க வந்தவர் இல்ல, இவர் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறாரு கதிர். ஆர்டிஸ்ட்னா படம் வரையறவரா அப்படின்னு ராஜி கேட்க, ஆமா அப்படிங்கிற கதிர் வந்திருக்க ஆர்டிஸ்ட் பக்கமா திரும்பி, இவங்க தாங்க சார் அடையாளம் சொல்ல போறவங்க, அதை கேட்டு அச்சு அசலா அதே மாதிரி வரைஞ்சிட்டா போதும் சார் நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, அதுவரையில வேற்று கிரகவாசி மாதிரி உட்கார்ந்துருந்த அந்த ஆர்டிஸ்ட் ஆரம்பிக்கலான்னு டக்குன்னு அவங்க பேக்ல இருந்து திங்ஸ் எடுக்கிறாரு. நீங்க வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, கதிரும் ராஜியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் வரைய போறவருக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு ஆர்டிஸ்ட் கேட்க, அப்பத்தாவுக்கு 75னா தாத்தாவுக்கு ஒரு 80வது இருக்கும், ஒரு 80 வயசு இருக்குங்கிறாங்க ராஜி. பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு அப்படின்னு அவர் கேட்க, அவரா எங்க அப்பா மாதிரி ஒரு 70%, எங்க சித்தப்பா மாதிரி ஒரு 30% இருப்பாரு அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் சிரிக்கிறாரு. அதுக்கு முதல்ல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் எப்படி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்ல, ஓ ஆமா ஆமா சாரிங்கிறாங்க ராஜி. இருங்க இருங்க என்கிட்ட போட்டோ இருக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற ராஜி மொபைல் எடுத்து, இந்தாங்க சார், இதுதான் எங்க அப்பா, இதுதான் எங்க சித்தப்பா அப்படின்னு காமிக்க, ஓகே ஓகேன்னு அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா அண்ணன் போனை தானே நீ யூஸ் பண்றேன்னு கதிர் கேட்க, ஆமா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அதுல இப்படி இவங்க போட்டோலாம் வந்துச்சுன்னு கதிர் கேட்க, என்கிட்ட ஒரு போட்டோ இருந்துச்சுல்ல, அத போட்டோ எடுத்து இதுல வச்சிருக்கேங்கிறாங்க ராஜி. அப்படியா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறவங்க, இதை பார்த்து நீங்க வரீங்கன்னு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்றாங்க. அவரு தலையாட்டிட்டு வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ராஜி போட்டோவை காட்டிட்டு இருக்காங்க.
அவுட்லைனை வரைஞ்சு முடிக்கிற ஆர்டிஸ்ட் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ராஜியும் கதிரும் நிமிந்து உட்கார்றாங்க. அவர் வரைகிற வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க இடையில அவர் கொஞ்சம் டவுட்டு கேட்டுக்கிறாரு. கிளாரிஃபை பண்றாங்க ராஜி. பிக்சரை காட்ட அதுல கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் சொல்றாங்க. அவரு வரைஞ்சிட்டு இருக்க ராஜி கதிரும் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராஜி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க ஏய் பறக்காத காட்டுவாரு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி அசடு வழியிறாங்க. ராஜி ஒரே டென்ஷனோட உதட்ட கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. மேடம் இதோ பாருங்க மேடம் அப்படின்னு காட்ட ராஜி பாக்குறாங்க. பார்க்க பார்க்க அவங்க கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமாயிடுது. ரொம்ப சந்தோஷமாயி எங்க தாத்தா இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல கதிரும் பாக்குறாரு. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க மேடம்னு ஆர்டிஸ்ட் கேட்க இல்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல பர்ஃபெக்டா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க ராஜி. இத நான் இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ராஜு மொபைல் எடுக்க போக ஏய் வேணாம் போட்டோலாம் வேண்டாம், வேலை முடிஞ்சிருச்சு, போட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி புரியாம பாக்குறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ இங்க நடந்தத நம்ம சம்பந்தப்பட்ட யார்கிட்டையும் இதை பத்தி எதுவுமே பேசவே கூடாது, வாய்க்கு ஜிப்பு போட்டுக்கணும் அப்படின்னு சைகையில காட்டுற கதிர் ஓகேவான்னு கேக்குறாரு. அவர் கதிரையை பார்த்துட்டு இருக்க சார் நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க சார், எடுத்து வச்சிருங்கன்னு சொல்ல இப்ப எதுக்கு எடுத்து வைக்க சொன்னேன்னு கேக்குறாங்க ராஜி. அதெல்லாம் அப்படிதான் உனக்கு புரியாதுங்கிறாரு கதிர். ஃப்ரீயா விடு நான் அப்புறமா சொல்றேன்னு கதிர் சொல்ல ரொம்ப குழப்பத்தோட ராஜி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க. சார் அப்படின்னு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட சார் நாம போலாங்க சார் வாங்க சார்ங்கிறாரு கதிர். என்னடா நடக்குது இங்கன்னு ராஜி பார்த்துட்டு இருக்க. வரேங்க மேடம்னு ஆர்டிஸ்ட் கிளம்ப கூடவே கதிரும் போறாரு. ராஜியை எடுத்து வச்சுட்டு வர இரு நீ எங்க வர்றேங்கிறாரு கதிர். நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்கு தாங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ உட்காந்து டிராவல்ஸை கவனிங்கிறாரு கதிர். ஒரே மர்மம் முடிச்சா இருக்கே என்னதுன்னு ராஜி பார்க்க நான் வந்துடுறேன்னு கதிர் கிளம்பிடுறாரு. ராஜி பயங்கர டென்ஷனா சோஃபால மறுபடியும் உட்கார்றவங்க காரியம் முடிஞ்சதும் கழட்டி விடுறான். அப்பத்தான் பர்த்டேக்கு இந்த போட்டோவை வச்சு என்னமா பண்ண போறான், அதை என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு கோவமா பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. பாட்டி ஒரு இடத்துல ஹாலில் வந்து நின்றுக்கிட்டு எதிர் வீட்டையை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வடிவு மாறி அங்கே வர்றாங்க. அத்தைன்னு வடிவு கூப்பிட பொசுக்குன்னு திரும்புறாங்க பாட்டி. அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவு செல்லமா கேட்க கோமதி அவ குடும்பமும் வந்துருவாங்க இல்லைங்கிறாங்க பாட்டி. வடிவு சிரிச்சுக்கிட்டே மாரிய பார்த்துட்டு அதெல்லாம் வந்துருவாங்க அத்தை அப்படின்னு சொல்ல மாரியும் சிரிக்கிறாங்க. ஆனா பாட்டிக்கு தான் சமாதானம் ஆகவே இல்ல இவங்க ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி அவங்கள வரவிடாம செஞ்சுட்டாங்கன்னா அப்படின்னு பாட்டி கவலையா கேட்க அத்தை உங்க ரெண்டாவது மகன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாறி சொல்ல பாட்டி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க மூத்த பிள்ளை வாக்கு கொடுத்துட்டதுனால நீங்க கவலைப்படாம இருக்கலாங்கிறாங்க மாறி. வடிவம் ஆமான தலையாட்ட பாட்டி முகம் இன்னும் தெரியல. நான் நினைச்சது நடக்க போற சந்தோஷத்துல ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரலமா அப்படின்னு பாட்டி தலையாட்டிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு அதே சந்தோஷத்தோட கொஞ்சம் பாயசம் குடிக்கிறீங்களான்னு வடிவு கேட்குறாங்க. எடுத்துட்டு வரட்டுமான்னு அவங்க கேட்க இல்ல வேண்டாம், என் மகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணியை என் பல்லுல படும். ஆமான்னு பாட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாண்டியன் வீட்டில் கோமதி சுவாமி படத்துக்கு தீபாராதனை காட்டிட்டு இருக்க. மயிலு ராஜு ரெண்டு பேரும் புடவையிலையும் அரசி சுடிதார்லையும் நிற்கிறாங்க. அவங்க தீபாராதனையை சாமி காட்டிட்டு இந்த பக்கம் காட்ட எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. மீனாவும் இங்கேயே வந்து புறப்பட்டு ரெடியா இருக்காங்க. கடவுளே 30 வருஷ வேதனைக்கு மருந்து போடுற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. வேதனைக்கு மருந்து போட போய் அது அதிகமாகிற மாதிரி நிலைமை மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு கோமதி வேண்டிட்டு இருக்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க முத்துவேல் சக்திவேல் குமரவேல் 3 பேரும் ரெடியா வர்றாங்க. முத்துவேல் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே நேரா வந்து அம்மா காலில் விழுறாரு. நல்லாரியா நல்லா இருப்பான்னு மனசார வாழ்த்தி அவரை தூக்கி 2 கண்ணத்திலையும் மாறி மாறி முத்தம் கொடுக்குறாங்க பாட்டி. மறுபடியும் நல்லாருன்னு சொல்ல அவரு அம்மாவோட முதுகுல தட்டி கொடுத்துட்டு இந்த பக்கம் வர்றவர் சக்தி போடாங்கிறாரு. சக்தி ஒரு பக்கம் எங்கேயாவது பார்த்துட்டு வெறப்பா நிக்க நீ போடான்னு தள்ளி விடுறாங்க மாறி. ஹாப்பி பர்த்டே அப்பத்தா அப்படின்னு குமரவேல் நல்லா இறுக்கமா பாட்டியை கட்டி பிடிச்சிக்க அவங்க கன்னத்துல முத்தம் கொடுக்க இவரும் பாட்டிக்கு முத்தம் கொடுக்குறாரு. ஹாப்பியாரு சந்தோஷமாரு அப்படின்னு குமரவேல் சொல்ல பாட்டி சிரிக்கிறாங்க. நீங்களும் போங்கப்பா அப்படின்னு குமரவேல் வந்து சொல்ல அவர் அப்படியே நிக்கிறாரு. நீங்க என்னங்க கடப்பாறையை முழுங்கின மாதிரி அப்படியே நிக்கிறீங்க, அத்தைக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் இல்லைங்கிறாங்க மாறி. நம்ம வாழ்த்தெல்லாம் ஆத்தாவுக்கு தேவையே இல்லை, அவங்க பொண்ணு வாழ்த்து மட்டும் போதும்
அப்படின்னு சக்தி சொல்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்த முகம் மாறி கொஞ்சம் சங்கடமா மாறிக்கிறாங்க. ஐயோ, இவன் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, ஏன் தான் இப்படி பண்றானோன்னு முத்துவேல் அலுப்பா பாக்குறாரு. இதோ பாரு சக்தி, அம்மாவுக்காக இந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன பண்ணணும் ஆத்தா? உன் மகளையும் மருமகனையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஊரை சுத்தி வர வாங்குறாரு சக்திவேல். அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்ப்பா. அங்க கோவில்ல வச்சு நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாட்டி. ஆத்தா, நானா எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா அவங்க ஏதாச்சும் பண்ணுனாங்கன்னு வச்சுக்கோ சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாரு சக்திவேல். இல்ல இல்ல, உன்னையெல்லாம் நம்ப முடியாது, நீ ஏதாச்சும் ஆரம்பிச்சிருவ அப்படின்னு பாட்டி அவசரமா சொல்ல, அதை விட அவசரமா கண்டிப்பா ஆரம்பிச்சிருவார் அத்த அப்படின்னு மாரியா ஜால்ரா அடிக்கிறாங்க. பக்கத்துல வர்ற பாட்டி, டேய் இங்க பாரு, அங்க முறைக்காத, என்ன பாரு, முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, உன்னால அங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு பாட்டி கையை நீட்டுறாங்க. ஆத்தா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதாத்தா அப்படின்னு அவர் கத்த. அதான் பண்ணணும்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்னென்னு பாட்டி மிரட்டுறாங்க. பெரிய பையன் தன்னோட பக்கத்தில் நிற்கிற தைரியம் அவங்க பேச்சில் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆத்தா, அதான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்லன்னு சக்திவேல் கத்த. ஏய் சக்தின்னு முத்துவேல் கூப்பிடுறாரு. நான் சத்தியமெல்லாம் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு அவரு வெறுப்பா திரும்பி நிற்க அவரோட கையை பிடிச்சி அம்மாவோட கையில வைக்கிறாரு முத்துவேல். அப்பாடான்னு நிம்மதியா சிரிக்கிறாங்க பாட்டி. ஆத்தா, எங்களால அங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு முத்துவேலும் அவரோட கையை வச்சு சொல்ல, சக்திவேல் கடுப்பா கையை உதறிக்கிறாரு. பாட்டி சந்தோஷமா பெரிய மகனை பார்க்க, உனக்காக நாங்க இதை செய்யறோம், எங்களுக்காக இது மாதிரி நீ இதுக்கு மேல கேட்காம இருந்தா போதும் அப்படின்னு அவரும் பாட்டிக்கு ஒரு அணைய கட்ட, சரிப்பா சரிப்பா அப்படின்னு பாட்டி நிம்மதியா சொல்றாங்க. குமாரு, நீயும் ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு மாறி சொல்ல, அப்பத்தா என்னாலையும் எந்த பிரச்சனையும் வராது சரியா அப்படின்னு அவரும் பாட்டி கையில கைய வைக்க, சரியா சரியா அப்படின்னு பாட்டி கன்னத்தை பிடிச்சி பேரனை கொஞ்சுறாங்க. முதல்ல ஒரு தென்னை மரம், அதுக்கடுத்து ஒரு பனை மரம், அதுக்கடுத்து ஒரு வேப்ப மரம்னு 3 பேரும் வரிசையா நிக்க வச்ச படிசெட்டு மாதிரி இருக்காங்க. வீட்டு ஆம்பளைங்க போற படிசெட்டு மாதிரி நிக்க, அப்போ இங்கதான் இருக்கீங்களா ஆத்தா அப்படின்னு சந்தோஷமா கூப்பிட்டுக்கிட்டே வேஷ்டி சட்டையில கலக்கலா உள்ளர வர்றாரு பழனி. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறவரு, எல்லாருமே கிளம்பி ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாங்க மாறி. கிளம்பிக்கிட்டே இருக்கோம்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா புடவைக்கு மேட்சா ஷர்ட் போட்டிருக்க பழனி. ஐயோ ஆத்தா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மைடியர் மதரே அப்படின்னு அம்மாவை இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு. பாட்டிக்கு ஏக சந்தோஷம். சரிடா சரிடான்னு தலையாட்ட, என்னை ஆசீர்வாதம் பண்ணாத்தா அப்படிங்கிற பழனி படார்னு தரையில நெடுச்சான் கிடையா விழுந்து, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லைன்னு பாடிக்கிட்டே ஆசீர்வாதம் கேட்க, அவங்க அம்மாவும் நல்லாருடா நல்லாருடான்னு ஆசீர்வாதம் பண்ணி தூக்கி விடுறாங்க. எப்பவுமே சந்தோஷமா இராத்தா அப்படின்னு பழனி சொல்ல, கண்டிப்பா கண்டிப்பா, இங்க பாருடா, காலில் விழுந்ததோடு இருந்துடக்கூடாது, அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துடணுங்கிறாங்க பாட்டி. பழனி ஏகத்துக்கும் வெக்கப்படாதுடா, புரிஞ்சுதா அப்படின்னு பாட்டி கேட்க, அவரு ரொம்ப நெளிஞ்சிட்டு இருக்க மாரியும் வடிவும் ஓட்டுறாங்க. போங்க, நீ வெக்கமா இருக்குன்றாரு அவரு. டேய், கோமதி வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்க இல்லடா அப்படின்னு பாட்டி கேட்க, இதோ கிளம்பிக்கிட்டே இருக்காங்க ஆத்தா அப்படின்னு பழனியை ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க சக்திவேல், ஆமா என்ன திட்டம் வச்சிருக்கான் உன் மச்சாங்கிறாரு. மச்சான் என்ன திட்டம் வச்சிருக்க போறாருங்கிறாரு பழனி புரியாம. டேய், அங்க வந்து ஏதாச்சும் டிராமா போடுறது, ஏதாவது பஞ்சாயத்து பண்றது, இப்படி ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பானேடா அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்படிலாம் என் மச்சானுக்கு எந்த திட்டமும் இல்லைன்னு அப்படின்னு பழனி சொல்ல, மேல சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு. குடும்பமா வருவாங்க, ஆத்தாவை பாப்பாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அன்னதானம் பண்ணிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பழனி சொல்ல, அதோட இருந்தா நல்லதுங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குற சக்திவேல் மீசையை தடவி விட்டுட்டு இருக்காரு. இதோ பாரு, அப்படியே போனான்னு வச்சுக்க அவனுக்கு நல்லது, அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணுனான்னு வச்சுக்கோ அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்க, அச்சோச்சோ வேணாம்ப்பா வேணாம், நீ வாயே திறக்க வேணாம், இங்க பாரு, நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதை மட்டும் காப்பாத்து போதும் அப்படின்னு பாட்டி 2வது பையனோட வாயை அடைச்சிடுறாங்க. என்னையா முத்து, நம்ம கிளம்பலாம் ஐயா அப்படின்னு பாட்டி கேட்க, கிளம்பலாங்கிறாரு பெரியவர். தம்பி, நீங்களும் எங்க கூடவே வந்துடுறீங்களான்றாங்க வடிவு. இல்ல நீ, நான் அவங்க கூடவே வந்துக்கிறேன், நான் வரவா நீ? வரேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு பழனி. எல்லாரும் பை சொல்லிட்டு இருக்க, நாம போய் கோவில்ல பார்ப்போம் வரேன்ட்டு பழனி ஓடி போயிட்டாரு.
அத்தை நான் போய் பையெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மாறி போக இரு நானும் வரேன்னு வடிவு போறாங்க. கோமதி ஒரு வழியா சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு பூஜை ரூம்ல இருந்து வெளியே வர சுகன்யா வர்றாங்க. பின்னாடியே பழனியை வர்றாங்க. வாங்கன்னு கூட்டிட்டு வெளியே வந்த கோமதி பழனியை பார்த்த உடனே அப்படியே நின்று என்னப்பா அங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆ அங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்கக்கா அப்படின்னு பழனி சொல்ல ஆமா அண்ணனுங்க எப்படி இருக்காங்கன்னு கோமதி கேக்குறாங்க. கோவமா இருக்காங்களா? ஏண்டா சண்டை ஏதாவது வருமா? இல்ல அப்படின்னு கோமதி கேட்க பழனிக்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவர் போனப்பவே சக்திவேல் மொய்ன்னு தானே இருந்தாரு. பழனி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க தெரியல அத்தாச்சி, ஏதாவது பேசினா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மாமா 2 பேரும் அமைதியா இருக்காங்க, அதுதான் பயமா இருக்குன்றாங்க சுகன்யா. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்க என் வேண்டுதல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அம்மா மனசு குளிர்ற மாதிரி பிறந்த நாள் விழா நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதாங்கிறாங்க கோமதி. அத்தை கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க அப்படின்னு வாயாலேயே வடை சுட்டுட்டு இருக்காங்க மயிலு. மீனாவை பார்த்து ராஜி சிரிக்க அப்பா எவ்வளோ நாளாச்சு எல்லாரும் இப்படி இருந்துன்னு மீனா சொல்லிட்டு இருக்க பாண்டியன் வர்றாரு. கோமதி வண்டி வந்துருச்சுன்னு அவர் சொல்ல இதோ 10 நிமிஷங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற கோமதி. சுகன்யா நீ போய் பூஜை ஜாமானெல்லாம் எடுத்துட்டு வான்றாங்க. இதோ போறேன் அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா அந்த பக்கம் போக ஏய் நீங்கெல்லாம் போய் ரெடி ஆகுங்க போங்கங்கிறாங்க கோமதி. பூ மட்டும் தான் வைக்கணும், இதோ போய் வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு ரூம்குள்ள தெரிக்கிறாங்க. ஏங்க நீங்க இப்படி வாங்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியனும் கூட வர்றாரு. 2 பேருமே ரூம்குள்ள வந்ததும் ஏய் என்ன கோமதிங்கிறாரு பாண்டியன். இல்லங்க அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு கோமதி கேட்க அதுதான் வளையல் வாங்கி வச்சிருக்கில்லங்கிறாரு பாண்டியன். இல்ல அது மட்டும் போதாது, வேற ஏதாவது கொடுக்கணுங்கிறாங்க கோமதி. பாண்டியன் பலமா யோசிக்கிறாரு. வேற ஏதாவது கொடுக்கணும்னு இப்ப திடுதிப்புன்னு வந்து சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க எனக்கு ஒரு யோசனை இருக்குங்கிறாங்க கோமதி. என்னன்னு பாண்டியன் கேட்க படக்குன்னு திரும்பி வார்ட்ரோபை திறக்கிறாங்க. பாண்டியன் என்ன பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்க உள்ள இருந்து ஒரு புடவை பாக்ஸ் எடுத்து ஏங்க இது நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த புடவை, இந்த கலரு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இத அம்மாவுக்கு கொடுத்துட்டுமாங்க அப்படின்னு கோமதி கேட்க ஏய் அதுக்கு எதுக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, தாராளமா போய் கொடு அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல இல்ல இந்த புடவை நீங்க வாங்கி கொடுத்தது அதுதான் கேட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல அதனால என்ன, உனக்கு என்ன விருப்பமோ அதை தாராளமா செய்ய அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதிக்கு ஏக சந்தோஷம். முகமெல்லாம் சிரிப்புல விரிஞ்சிருக்க பாண்டியன் அதை பார்த்து சிரிக்கிறாரு. மயில குடுகுடுன்னு ரூம்குள்ள ஓடி வர அங்க சரவணன் ஒரு டார்க் எல்லோ ஷர்ட் போட்டு கையை மடிச்சு விட்டுட்டு இருக்காரு. மயில அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு மாமா இந்த சட்டையா போடுறீங்க அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஆமான்னு அழுத்தமா சொல்றாரு. இல்ல என் புடவைக்கு மேட்சா இதே கலர்ல ஒரு ஷர்ட் ஒன்று ஐரன் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம்ல அப்படின்னு மயில சொல்ல உன்னோட விருப்பத்துக்கெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கொஞ்சம் கூட இறங்கி வராம முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாரு சரவணன். மயிலுக்கு முகம் பொசுக்குன்னு வாடி போயிடுது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து குடும்பமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், இன்னைக்கு கூட என்கிட்ட எரிஞ்சுதான் விழணுமா அப்படின்னு மயிலு கேட்க நீ வாயை மூடிட்டு இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட எரிஞ்சு விழ போறேன், தள்ளு அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு போயிடுறாரு சரவணன். பாவம் மயிலும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஒரு பருப்பும் வேகல சரவணன் கிட்ட. ராஜி அவங்க ரூம்ல அவங்க கண்ணுக்கு மை தீட்டிட்டு இருக்க கதிர் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நேரம் தான் இவ மேக்கப் போடுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவரு ஏய் எம்பிட்டு நேரம் தான் ரெடி ஆகுன்னு கேட்டுடுறாரு. ரெடி ஆயிட்டேன், இதோ பூ மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு ராஜி சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு ராஜிவே பார்த்துட்டு இருக்காரு. திரும்புற ராஜி இந்த புடவை எப்படி இருக்குன்னு கேட்க நல்லா இருக்கே அப்படின்னு கதிர் வேகமா தலையாடுறாரு. இந்த புடவை ஏதுன்னு ஞாபகம் இருக்காங்கிறாங்க ராஜி. இந்த புடவை தானே, ஏன் ஞாபகம் இல்ல, நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு கதிர் சொல்ல ராஜி ரொம்ப ஆசையா அவரோட பதிலுக்காக காத்திருக்காங்க. சொடக்கு போட்டு ரொம்ப யோசிக்கிறவரு ஏதோ ஒரு படத்துல சமந்தா கட்டியிருப்பாங்க கரெக்டா அப்படின்னு கதிர் கேட்க அவ்வளவுதான், கண்ணுக்கு மைய வேற போட்டு ராஜி காஞ்சனா பேயாவே மாறிடுறாங்க. அவங்க பயங்கர கடுப்போட பாக்குறத பார்த்துட்டு ஆஹா இல்லையா, ஐயோ அப்ப வேற யார் கட்டின புடவை இதுன்னு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க பயங்கர காண்டாகிற ராஜி இது எனக்கு நீ செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க.
உடனே கதிர் சமாளிச்சுக்கிட்டு, ஓ அதுவா, ஆ ஓகே 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 அப்படின்னு சொல்ல, ஞாபகமே இல்லையான்னு ராஜி கேக்குறாங்க. ஒரு வழியிற கதிர், இல்ல மறந்துட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. ராஜிக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு. வெடுக்குன்னு கண்ணாடி பக்கம் திரும்பி பூவை எடுத்து தலையில வைக்க போறாங்க. கதிர் ரொம்ப ரசனையோட ராஜியை பார்த்துக்கிட்டு இருக்க, ஞாபகம் இல்லையா, ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூவை இங்க அங்கன்னு மாத்தி மாத்தி வச்சு பாக்குறாங்க. இருக்க கடுப்புல எப்படி வச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்கல. 2ஆ மடிச்சு பாக்குறாங்க, 4ஆ மடிச்சு பாக்குறாங்க. அப்படி இப்படின்னு மடிச்சு பார்த்தா அவங்களுக்கு திருப்தி ஆகாம இருக்க, பார்த்துட்டே இருக்க கதிர் மெதுவா பக்கத்துல வந்து பூ மேல கைய வைக்க, ராஜிக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு இருக்கு. நம்ப முடியாம கண்ணாடி வழியாவே கதிரை பாக்குறவங்க அப்படியே திரும்பி பார்க்க, நான் வச்சு விடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி உணர்ச்சி குவியல்ல மாட்டிக்கிறவங்க அமைதியா திரும்பி நிக்க, கதிர் இப்படி அப்படின்னு வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராஜி வச்சு பார்த்த மாதிரியே கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே அப்படின்னு அவரு மாறி மாறி வச்சு பார்த்துட்டு இருக்க, கண்ணாடி வழியா ராஜி கதிரையே பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு பொசிஷன் பிடிச்சி பின்ன கொடுங்கிறாரு. முகம் முழுக்க கண்ணா தெரியுற அளவுக்கு அவ்வளோ பெருசா பாக்குற ராஜி இதுவா எடுத்து பின்ன கொடுக்குறாங்க. கதிரும் அந்த பூவை ரொம்பவே ரசனையோட வச்சு விட்டுட்டு கண்ணாடியிலேயே பாக்குறாரு ராஜிய. ராஜியும் திரும்பி பார்க்க முடியாம கதிரோட கண்களை கண்ணாடியிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி பூவை தொட்டு பார்த்துட்டு இருக்க, கண்ணாடியிலேயே 2 பேரோட கண்களும் காவியம் பாடிக்கிட்டு இருக்கு. ராஜு ஒரு மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி வெக்கமும் தயக்கமும் சந்தோஷமுமா அவங்க மெதுவா நிமிந்து கதிரை பார்க்க, அவரு ரொம்பவே ரசனையோட ராஜு முகத்தை மில்லிமீட்டரா பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு கதிர் கேட்க, ராஜி ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க ஜிமிக்கு 2ம் காதல் ஆடி ஒன்னும் இல்லைங்குது. அவங்க 2 பேரும் காதல் உலகத்துல மிதந்துகிட்டு இருக்க, கதிரு ராஜி அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. 2 பேரும் அப்பதான் சுயநினைவுக்கு வர்றாங்க. அப்படின்னு ராஜி ஒரு சின்ன சத்தம் கொடுக்க, 2 பேரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க கோமதி. அம்மா வர்றோமா அப்படின்னு கதிர் சமாளிக்க, இதோ வந்துட்டோம் அத்தை அப்படின்னு ராஜியும் சமாளிக்க, போலாமாங்கிறாரு கதிர். 2 பேரும் டக்குன்னு தங்களோட காதல் கனவுல இருந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ராஜி திரும்பி கதிரை பார்க்க, அப்படிங்கிற மாதிரி அவரு கண்ணை காட்ட, 2 பேரும் ரூமை விட்டு வெளியில வர்றாங்க. அப்போ அரசி, அப்பா அக்கா வீட்டுக்கு வரலையான்னு கேக்குறாங்க. இல்லப்பா, அந்த புள்ள நேரா கோவிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லுச்சுப்பா, நம்ம கிளம்புவோமான்னு கேக்குறாரு பாண்டியன். அதுவரையிலும் சந்தோஷ கடல்ல நீந்திக்கிட்டு இருந்த கோமதி இப்ப ஏதோ சங்கடமா அழுகைக்கு ரெடியா நிக்கிறாங்க. போலாமான்ட்டு திரும்புற பாண்டியன் கோமதியை பார்த்து, ஏய் என்ன கோமதி, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கவன்னு கேக்குறாரு. கோமதியும் திடுக்குன்னு பார்த்துட்டு, அது ஒண்ணும் இல்லைங்க, கனவுல நடக்கும்னு நினைச்ச விஷயம் இப்ப நிஜத்திலேயே நடக்க போகுதுங்க, எனக்கு சந்தோஷம் தாங்கல அப்படின்னு கோமதி கண்ணில் கண்ணீரோட சொல்றாங்க. சிரிக்கிற பாண்டியன், அட கோமதி, சந்தோஷம் தாங்க முடியலன்னா சிரிக்கணும், இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்க கூடாது, புரியுதாங்கிறாரு. நீ சந்தோஷத்துல கனவுல நடக்கும்னு நினைச்சு இங்கேயே நின்று கனவு கண்டுட்டு இருந்தீனா அவ்வளவுதாம்மா, எல்லாமே கனவா போயிடும், போக வேண்டியதே இருக்காதுன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. இங்க பாருங்க, இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷத்தோட இங்கிருந்து கிளம்புறோமோ அதே சந்தோஷத்தோட திரும்ப வரணும். அவங்க ஏதாவது வார்த்தையை விட்டாலோ இல்ல தேவையில்லாம ஏதாவது பேசினாலோ காதுல வாங்காத மாதிரி வீட்டுக்கு வந்துடணுங்கிறாரு பாண்டியன். கதிர் சலிப்பா தலையை அசைச்சிட்டு பார்க்க, அதை விட்டுட்டு சண்டை போடுறது, தேவையில்லாம பிரச்சனை பண்றது, வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் கதிரையும் செந்திலையும் மாறி மாறி பாக்குறாரு. அப்படி ஏதாவது பண்ணுனீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லி முடிக்க, சரின்னு தலையாட்டுறாரு சரவணன். சம்பந்தப்பட்ட பார்ட்டி 2 வாயை திறக்காம கப்பு சிப்புன்னு நிக்க, குன்னக்குடி முருகா நீதான்ப்பா பாத்துக்கணும்னு பழனி இங்கேயே சாமி கும்பிடுறாரு. இல்லங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்களை பத்தி நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் தெரிய போய் தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அட இவர் என்ன இப்படி பேசுறாருன்னு கோமதி பார்க்க, செந்தில் அவங்க அப்பாவை முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு. சரி வாங்க நேரமாச்சு கிளம்புவோம் அப்படின்னு பாண்டியன் திரும்ப எல்லாரும் தயாராகிறாங்க. நாளைய ப்ரோமோவில் கோவிலுக்கு வரிசையா காருங்க வருது, பாட்டிக்கு பேனர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பாட்டி சேர்ல உட்கார்ந்துருக்க, இந்த பக்கம் முத்துவேல், நடுப்புற குமரவேல், இன்னொரு பக்கம் சக்திவேல்னு நிக்கிறாங்க. பெரிய பேனர் அட்டகாசமா இருக்கு. பாக்குற சக்திவேல் ரொம்ப பெருமையா மீசையை தடவிக்கிறாரு. அதுக்கடுத்து வரிசையா வேன் வர, ஆளுங்க வர இவங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் பாட்டி நடுப்புற, இந்த பக்கம் கோமதியின் இன்னொரு பேனர் வச்சிருக்காங்க. பாண்டியன் வீட்டு வேன் வர, அதை பார்த்துட்டு கோமதியும் பாண்டியன் ஆஹா அப்படின்னு பார்க்க, அங்கங்க பேரா அவங்களுக்கு கீழே சின்ன சின்ன போட்டோஸ் இருக்கு. முதல் பேரா சரவணனும் மயிலும் இருக்கு, அவங்களுக்கு கீழே
கதிரும் ராஜியும் இருக்காங்க. இந்த பக்கம் சுகன்யாவும் பழனியும், கோமதியோட லெஃப்ட் சைடில் செந்திலும் மீனாவும், பழனியும் சுகன்யாவும் இருக்க பக்கத்தில் குழலி வீட்டுக்காரரு குழலி, அதுக்கடுத்து தனியா அரசின்னு அந்த பேனரே கலக்கலா இருக்கு. அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியன் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே. மயிலோட அப்பாவும் திறந்த வாய் மூடாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் குடும்பத்தோட பேராசக்கார மாணிக்கம் எப்படி வந்து ஒட்டிக்கிட்டாருன்னு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.